இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்களோட சண்டே vlog தான் வந்து பார்க்க போறோம். சண்டே சமையல். சதீஷ்க்கு பிடிச்ச நாட்டுக்கோழி வந்து இப்ப வாங்குறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் திருமங்கலத்துல இருந்து செம்பட்டி வரைக்கும் போறோமா? எங்க போறோம்? செல்லம்பட்டி. செல்லம்பட்டி செம்பட்டி ரெண்டுமே ஒரு வேர்டு தானே. தாண்டி செகானோனி டுவார்ட்ஸ் உசிலம்பட்டிக்கு நடுவுல இருக்க ஊர் தான் செல்லம்பட்டி. செல்லம்பட்டி. செகானோனில இருந்து அந்த உசிலம்பட்டிக்கு நடுவுல இருக்க ஏரியால வந்து கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழி வந்து ஃபேமஸா இருக்கும். எங்க போனாலும் நீங்க ரோட்ல போகும்போதே பார்க்கலாம், நிறைய கடைகள் இருக்கும். நாட்டுக்கோழி சமையல், நாட்டுக்கோழி சாப்பாடு, வீட்டு முறை சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க. நாங்களும் எப்பயுமே ரெகுலரா இந்த ஏரியால தான் செல்லம்பட்டியில ஒரு இடத்துல தான் அப்பா வாங்குவாங்க. இன்னைக்கு வந்து அப்பா ஊருக்கு போயிருக்காங்க, அதனால நாங்க ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வந்து அது வந்து சமைக்க போறோம். வீட்டுக்கு வந்து அண்ணா அண்ணி எல்லாரும் வந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு சண்டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். கிளம்பி வந்துட்டான். பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிக்கதான் இல்லை, பிரஷ் பண்ணிட்டு படம் ஒண்ணு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு? நான் தூங்கிட்டேன்னா என்ன ப்ரோஜனம்? எங்க அக்கா இருக்கே, நான் சொன்னேன் ஏதாவது இங்கிலீஷ் படத்துலயாவது பேய் படம் பார்ப்போம், பயமாவாது இருக்கும் அப்படின்னா, இல்ல இங்கிலீஷ் படம் ரொம்ப கொடூரமா இருக்கும், அகோரியா இருக்கும், அதனால நம்ம வந்து மலையாளம் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல ஏதோ ஒரு பேய் படம், ஏதோ ரோஸ்லின்னு நினைக்கிறேன். ஐயோயோ அறுக்குறாங்க கடு, என்னடா இது எப்படா முடியும்ன்ற மாதிரி ஆகி போச்சு. கடைசியில சப்ப கதைங்க. அது வாழ்க்கையை வெறுத்துச்சு. வாழ்க்கையில நான் வேஸ்ட் பண்ண ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம்னா இந்த படத்துல இங்கே பாருங்க, எனக்கு 3 நாளா கண்ணு வலி வேற வந்து கண்ணு வீங்கி இப்போதான் வந்து கம்மியாயிருக்கு. போய் செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு வந்து பவர் கம்மியாயிருச்சு, நீங்க வந்து கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மாசம் இந்த மாதிரி கண்ணு வீங்கிட்டே இருந்துச்சா, ஸோ அதுல வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஹீட்னால கூட இருக்கும்ல, அதனால நான் வந்து அப்பெல்லாம் இல்ல. இங்க பாருங்க இந்த கண்ணு வந்து வீங்கி இருக்கு. இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கண்ணுல சொல்லணும், இந்த கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்ப எப்படி தெரியும்? இல்லனா கரெக்டா கண்ணெல்லாம் வீங்காம இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் வந்து தெரிஞ்சிருக்கும்ல. 2 மாசத்துக்கு ஒரு தடவை அது என்னது கெஸ்ட் வருவாங்களா, அது மாதிரி இந்த கண்ணு வலி வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கு. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதாங்க. ஆமா, மீனுக்காக நல்லதா இருக்கும். நீங்க மீன் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டாலே ஐயோ எங்க வீட்டுல இது ஒரு தொல்லையா இருக்கு. மீன் எடுத்து வச்சிடறாங்க. எனக்கு மீனே பிடிக்காது. இவங்க எல்லாம் சாப்பிடுறாங்கன்றதுனால நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமா மீன் பிடிக்கும். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. சரி, வாரம் சாப்பிடுறீங்க, ஏன் அப்புறம் கண்ணு தெரிய மாட்டேங்குது? எல்லாரும் கண்ணாடி போட்டு அதுதான் தெரியலங்க. அதுதான் என்னன்னே தெரியல. குழம்பு மீன் திங்கணுங்க. குழம்பு மீன் தின்னாதான் அது சத்து. அதுவும் தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு நானும் மீன் சாப்பிடுறேன். உடம்புக்கு நல்லது. இந்த மீன் உடம்புக்கு நல்லது. என்ன உடம்புக்கு நல்லது? அதை எப்படி சாப்பிடணும்னு ஒண்ணு இருக்குல்ல. பிலாசபில பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ இன்னைக்கு சண்டே மாதிரியே இல்லல்ல. சண்டே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து செல்லம்பட்டிக்கு வந்து வந்தாச்சு. இங்கே தான் மாமா வந்து எப்பயுமே வந்து வாங்குவாங்க. ஸோ அங்கேயுமே வந்து வாங்க வந்தாச்சு. இப்போ கோழியுமே வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை கட் பண்ண போகிறாங்க. என்ன குடிக்கிற? தெலனியா? யாரு தெத்தனி யாரா? ஓகே, சமைக்கலாமா? நீ சமைக்கிறியா இன்னைக்கு? என்ன சமைக்கலாம் இன்னைக்கு? சிக்கன். என்ன சிக்கன் இது? கோழி தான்டா. சிக்கன் தான்டா கோழி. தான் சிக்கன். இன்னைக்கு கட்டியாச்சு. இப்போ என்ன சிக்கன் எடுக்க போறோம்? என்ன சிக்கன் சமைக்க போறோம்னா நாட்டுக்கோழி சிக்கன். நாட்டுக்கோழி கட்டிட்டோம். அவளை பொறுத்தவரைக்கும் கட்டிட்டோம் அப்படின்னா கட் பண்ணிட்டீங்களான்னு அர்த்தம். கட்டிட்டோம்டா நாட்டுக்கோழி. ஓகேவா? குழம்புல நிறைய கறி இருக்கும்ல, சூப்பரா இருக்கும்ல. நம்ம கோயில வச்சு சாப்பிடுவோம், ஞாபகம் இருக்கா உனக்கு? மைனிய பாருங்க. வா மைனி, வாங்க நீங்களும் வந்து இன்னைக்கு சமைக்கிறீங்க. ஓகே, நீ சிண்டு சமைக்கிறீங்க. ஓகேவா? கை கொடுங்க. ஹாய் சொல்லுங்க. என்ன ஒரு வார்த்தை தான் பேசுவியா? உங்க அம்மா உடனே பேசும். வாப்பா, ஹாய்ப்பா. நீ வந்து அங்கேயே இருப்பா. நீ அங்க இருக்கிறதா எங்க எல்லாத்துக்கும் நல்லது. சரியாப்பா? அதான் விளையாட்டு ஜாமான் வச்சுட்டு சொப்பு ஜாமான் வச்சுட்டு குழம்பு வைக்கிறீங்க. எல்லாம் இன்னைக்கு நல்லா குழம்பு வைங்க. போங்க, 2 பேர் போங்க, சமைங்க. அம்மா வந்து ஒவ்வொரு வேலையா சொல்லுவா. அந்த வேலையை அப்புறம் இப்போ நீங்க பண்றீங்க 2 பேரும். ஓகேவா? இப்படி 2 பேர் நின்னுக்கிட்டா அங்க எப்படி அப்பாயி சமைப்பாங்க? பத்த வைக்கணுமா? அடுப்ப பத்த வைக்க வேணாமா?
நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா அந்த டேபிள் கிட்ட போய்க்கங்க, உங்களுக்கு அங்கதான் வேலை வரும், இங்கெல்லாம் வேலை கிடையாது உங்களுக்கு. இறங்க. இதெல்லாம் அங்க வேலையே இல்லை, இறங்க நீ முத. அறிவு இருக்கா? இறங்கு. இங்க எது தெரியாது. ஆமா ஆமா, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. என்னோட ஷன்ஸ் கிச்சன் சேனல் வந்து நீங்க வந்து பாத்துருப்பீங்க. அதுல அத்தை தான் ஃபுல்லா பண்றாங்க. அத்தையை குக் ஆக்கிட்டு நீ ஜாலியா இருக்க. நான்வெஜ்னாலே எங்க அத்தை தான் வந்து சமைக்க ஈஸியா சமைப்பாங்க. இப்படி சொல்லியே நீ சமைக்கலன்னு எஸ்கேப் ஆயிரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே நான் வந்து நாட்டுக்கோழி வந்து எடுத்துருக்கேன். இருந்தால் வந்து சாப்பிடுவோமா, அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். ஆனால் கோயிலில் வைக்கிற டேஸ்ட் வந்து வராது, வேற டேஸ்டா வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இல்ல வேற டேஸ்டா கோயில்ல வைக்கிற டேஸ்ட் வந்து கோயில்ல வச்சாதான் அந்த டேஸ்ட் வரும். அந்த டேஸ்டா வராம கோயில்ல ஏதோ குக்கு கூட்டு வந்து சமைக்கிறீங்களா? நீங்களா தான் அங்கேயும் பண்றீங்க? இல்ல அங்க சாமி முன்னாடியே சமைக்கிறோம்ல. ஓ, அதனால சாமி டேஸ்டா வரணும்னு பவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? பவர். ஏகே வாங்க. ஏகே அஜித் கூட சின்ன வயசுல இத்தனை காரை வச்சு விளாண்டுருக்க மாட்டாரா? இங்க ஒரு காரு, அங்க ஒரு காரு. அதை ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேக் இருக்கு பாருங்க, அதை ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 40 கார் இருக்கும். இங்க பாருங்க, இவர் அட் அ டைம்ல 4-5 கார் தான் ஓட்டுவாரு, ஒரு கார்ல அவருக்கு ஓட்ட வராது. இங்க பாருங்க, எப்படி 2 காரையும் சேர்த்த மாதிரி எடுக்கலாம் பாருங்க. ஏகே சார் பொறுமையா ஓட்டுங்க, ஆக்சிடென்ட் ஆயிர போகுது. சரி, எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் வதக்குவீங்க. இது ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம நல்லா வேக விட்டுருங்க, நல்லாயிருக்கும். சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சதும் தொண்டைக்குள்ளே போயிடும். உங்களுக்கு தெரியாமல் கூப்பிட்டோம் போல. போய் ரூமில் போய் உட்காந்து டிவி பாருங்க, ஓடுங்க. போய் டிவி பாருங்க, ஓடுங்க. உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னா தேங்க்ஸ் ஃபார் யர் சர்வீஸ். ரூமில் போய் உட்காந்து டிவி பாருங்க, ஓடுங்க. நீ சமைக்கவே இல்லை, இங்கே உட்காந்துட்டு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள ஓடு. போக மாட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க? இங்க இருந்து சமைக்க போறீங்களா? என்ன சமைக்க போறீங்க? என்ன சமைக்காம நடந்துகிட்டே இருக்க? சூப்பர்வைசிங் பண்றது அவன் சமையலா? என்ன இவா தமிழ்ல பேசு, தமிழ்ல பேசு. அதான் தமிழ்ல பேசுமா, புரியல அப்பாக்கு. ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நாட்டுக்கோழி குழம்பு செய்வது எப்படி? அரிய தகவல், யாருக்கும் தெரியாத அந்த அரிய தகவலை தற்போது சண்முக உங்களுக்காக சொல்ல இருக்கிறார். வெங்காயத்தை கல்லை வதக்கிடணும், கறியை வதக்கிடணும், அரைச்சிடணும், தேங்காய் அரைச்சிடணும், அடுப்பு ஆன் பண்ணிடணும், உப்பு போட்டுறணும், எல்லாத்தையும் போட்டுறணும், சாப்பிட்றணும், ஊற்றணும், போட்டுறணுங்க, மசாலாவே போட்டுறணுங்க, நாட்டுக்கோழி மசாலா வாங்கிக்கோமா. அவ்வளவுதான். அதையும் குக்கிங் சேனல் பண்ற எல்லாமே தேவையான அளவுன்னு சொல்றீங்க. அந்த தேவையான அளவு என்னன்னு தெரியாம தானே வீடியோவே வந்து பாக்குறாங்க. கேள்வி கேட்கிறது ஈஸி. உப்பு தேவையான அளவு, அந்த தேவையான அளவு தான் என்னன்னு தெரியணும். என்னன்னா இப்போ ஒரு வீட்ல வந்து 4 பேர் இருப்பாங்க, ஒரு வீட்ல 2 பேர் தான் இருப்பாங்க, ஒரு வீட்ல 1 பேர் தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அப்பனா ஒரு ஆளுக்கு சமைக்கிறத 5 பேருக்கு அவங்க சமைக்க முடியாதுல்ல. இந்த ஊர்ல ஒரே டைப்பா பேசி கொள்றாங்களே. 2 பேருக்கு எவ்வளவு உப்பு போடணும்? இத்தனோட 1/2 ஸ்பூன் போடணும். 4 பேருக்கு எத்தனை உப்பு போடணும்? 1 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் உப்பு தான் நீங்க போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்ப. ஆமா. ஸோ நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாவ் நாட்டுக்கோழி குழம்பு இஸ் ரெடி. சூப்பர். இன்னைக்கு ஒரு புடி. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாக குலதெய்வங்களுக்கு போனப்போ நாட்டுக்கோழி சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. நிறையா தடவை நானும் மீன் எடுக்கும் போதெல்லாம் நாட்டுக்கோழி எடுங்க கேட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால தான் இன்னைக்கு நானே இறங்கிட்டேன் களத்தில். பயங்கரமாக சுடுது, ஆனால் எனக்கு செம்மையாக பசிக்குது. ஆக்சுவலாக காலைல பழைய கஞ்சி தான் சாப்பிட்டு போனோமா, கொஞ்சம் தான் சாப்பிட்ருந்தேன். அதனால் சாப்பிடாமலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கு. இப்போ சட்டை போடுவா, ஓடு. சட்டை போடுவா, போ. சட்டை போடாமல் வரக்கூடாது. நீ சாப்பிட்றியாடா? சாப்பிட்றேன், ஓடுறாங்க. நாட்டுக்கோழி நான் அவ்வளோ பயமாக உங்களுக்கு இருக்கு. நல்லா இருக்கு. உப்பு தான் கம்மியாக இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
சூப்பரா இருக்கா? சாப்பிடாமலே சொல்றேன். அவனுக்கு காசும் போட்டு விடு. இந்தா. இதுல போட்டு கிண்டி விட்டு சொல்லுவா. அதுலயே போட்டுருங்க. அதுல கால் ஸ்பூன் போட்டு உப்பு சால்ட் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு. நல்லா இருக்கா? ஆனா காரசாரமா மசாலா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சிண்டுக்கு பிடிச்சிருச்சுப்பா. சூப்பரே. சமைக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க நம்ம இந்த சாப்பாடை தட்டில் வச்சதுக்கப்புறம் ஆடுறதுக்கு பொறுக்கிறது இல்லை. சூப்பர். நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான நேரத்துக்கு கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இந்த சண்டே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சண்டே சமையலை மீட் பண்ணலாம். பாய்.